அகாடமி நம்ம இன்னைக்கு மார்ச் 25க்கான நடப்பு நிகழ்வுகள் பார்த்துடலாம். பிரதமரை சந்தித்து முறையிட முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து. ஸோ இதை பற்றி நம்ம நிறையவே பேசிட்டோம். ஸோ என்ன பண்ணுறீங்க, இம்பார்ட்டன்ட் மட்டும் நோட் பண்ணுவீங்க. அடுத்தது எம்பிக்களுக்கு 24% ஊதிய உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, எம்பிக்களுக்கு ஊதிய உயர்வு யார் பண்ணுறாங்கன்னா மத்திய அரசு தான் பண்ணுமே கண்டி. இங்கே குடியரசுத் தலைவரோ துணை குடியரசுத் தலைவர் பிரதமரோ பண்ண மாட்டாங்க, அது நாடாளுமன்றம் தான் உயர்த்துவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்பிக்களுக்கு 1 லட்சமாக இருந்தது எவ்வளோ உயர்த்தப்பட்டிருக்குன்னா 1.2 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்க. ஓய்வூதியங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எவ்வளோலாம் கொடுக்குறாங்கன்றத தெரிஞ்சுக்கங்கப்பா. ஸோ தெரிஞ்சு கண்டிப்பாக வச்சுக்கணுங்க. நெக்ஸ்ட் இங்கே விட்டுருக்க பாருங்க. தமிழகத்தில் நிகழாண்டில் 21,740 பேருக்கு காசநோய் பாதிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக 2025ஆம் ஆண்டுக்குள் அந்நோயை முற்றிலுமாக ஒழிக்க இந்த வருஷம் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத ஸ்டோர் பண்ணிக்க. அப்படியே போனீங்கன்னா இன்றைக்கான திருவள்ளுவரை பார்த்துடலாமா. திருவள்ளுவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா நல்லது தான் சொல்லியிருப்பார். எப்பவுமே நன்று ஆற்றலும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை அப்படின்னு இருக்காங்க. அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவருக்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்தாலும் தவறு உண்டாகும். அவரவர் குணங்களுக்கேற்றவாறு நம்ம நடந்துக்கலன்னா அவர் என்ன தான் நம்ம நல்லது செஞ்சாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கப்பா. இங்கே ஒரு ஆர்டிக்கலுக்கு பாருங்கள். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 82 படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிறகுதான் மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்போ என்ன பண்ணோம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்றதை அதை பற்றி நம்ம நிறையவே பார்த்துட்டோம். ஸோ இது மிஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சிலம்பாட்டம் என்னும் வீர விளையாட்டு அதை பற்றி கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலன்னா ஒன் செகண்ட். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாகவே பார்த்துடலாம். சிலம்பம் என்ற சொல்லுக்கு ஒலித்தல் என்று பொருள். ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிங்க. இந்த ஆர்டிக்கல் நீங்கள் படித்தாலும் பிடிச்சிடும். சிலப்பதிகாரத்தில் சிலம்பாட்டம் பற்றி கூறப்படுகிறது. முக்கியமாக பூலித்தேவர், தீரன் சின்னமலை, வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் போன்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட போது சிலம்பம் படை முக்கிய படையாக இருந்தது. சிலம்பம் சுற்றுறவங்க முக்கிய படையாக அங்கே இருந்திருக்கிறார்கள் கூறாங்க. அப்புறம் சிலம்பம் சுற்றுவது நரம்பு மண்டலத்தை மிகவும் நல்லதாக்கும். இப்போது ஆண்களும் பெண்களும் என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. உடல் எடையை குறைப்பதற்கும் கட்டுப்பாக வைப்பதற்கும் இது உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முக்கியமாக ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியில் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 32 வகையான சிலம்ப ஆயுதங்கள் கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் ஒன் ரீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும். ஐ திங்க் இன்றைக்கி நியூஸ் ஃபுல்லாகவே இவ்வளோ தாங்க கவர் ஆகுது. அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி.